பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 16/9 செலக்ட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, டன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபெட்டி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கையை வச்சு கரெக்டாக நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ பட்சத்துக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் பண்ணுங்கள், டன் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் எடுத்துடணும். டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் போங்க, லேயர் போய்த்து மீடியா போங்க. மீடியா போய்த்து ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ என்ன பண்ணி வந்தால் இதுதான். ஸோ இதை தான் நம்ம போட போகிறோம் இதுக்குள்ளே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டன் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிளெண்டிங்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போய்த்து ஸ்க்ரீன்ன்றதை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, எனேபிள் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எகன் போய்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோ வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் போய்த்து சேம் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வாங்க. இல்லைனா வேறு ஃபோட்டோ வைக்கணும்னு வச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ஃபோட்டோஸை நான் எடுத்து வந்தேன். பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு கிராஃபியன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது செட் ஆகிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராப்பிங்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்த்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேக்கில் அனுப்பணும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது, அதாவது 3 டொட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இது பேக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரவுண்டு ஃப்ரேம் ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம அட் பண்ணுவோம் இன்னொரு ஃபோட்டோஸ். ஸோ சேம் ஃபோட்டோஸை நீங்கள் டச் பண்ணுங்கள். சேம் ஃபோட்டோஸை டச் பண்ணி இது பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது, டொட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோஸ் அது இப்போ டூப்ளிகேட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது, அதை நம்ம இங்கே கொண்டு வருவோம். இதை கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாகினது பிறகு பார்த்தீங்கன்னா கிராப்பிங்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போய்ட்டு இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணும்போது டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எடுத்து வாங்க. ஓகே, எடுத்ததுக்கு பிறகு இதை நீங்கள் டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு சரியா அதுக்குள்ளே வச்சு ஃபோட்டோவை செட் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ செய்கிறதால கொஞ்சம் அவசரமாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் டன் கொடுத்ததுக்கு பிறகு பேக்ரவுண்டு ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் M7ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா
ஃபில்டர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம போட்ட டெம்ப்ளேட்டரை அதில் சவுண்டை நம்ம கட் பண்ணணும்னு சொன்னால் அதில் சவுண்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆடியோ சாங் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆடியோக்குள்ளே போவோம். ஆடியோ போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த சாங்கை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஆட் பண்ணதுக்கு பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ஐக்கான் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடியோ டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மெத்தட் வச்சு நீங்கள் அழகாகவே நீங்கள் வீடியோ ஒன்று மேக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டான தகவல் வேணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை, see you.